கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் சப்ளை செய்த கென்யா நாட்டை சேர்ந்த பெண் உள்ளிட்ட கும்பல் கைதாகியுள்ளது. போதை மருந்து கேட்பவர்களை நேரில் சந்திக்காமலேயே வாட்ஸ்அப் லொகேஷனை பயன்படுத்தி சப்ளை செய்து 50 லட்சம் ரூபாயை சம்பாதித்த பெண் சிக்கியது எப்படி? கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மெதாம்பெட்டமின் போதை மருந்து சப்ளை செய்யப்பட்டு வந்தது. இந்த மருந்து உட்கொள்பவர்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதுடன் தூக்கமே வராமல் போய்விடும் என கூறப்படுகிறது. மீண்டும் தூக்கம் வர போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. கல்லூரிகள் அதிகம் நிறைந்த கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருளை சப்ளை செய்த கும்பலை பிடிக்க மாநகர காவல் ஆணையர் தலைமையில் துணை ஆணையர் சரவணகுமார் மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் தீவிர விசாரணை நடத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு 6 பேரை கைது செய்தனர். கௌதம், அபிமன்யு, ஃபாசில், முகமது அர்ஷித், இஜாஷ், பெவின் ஆகிய 6 பேரிடமிருந்து 102 கிராம் மெதாம்பெட்டமைன் போதை மருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவர்களுக்கு திண்டுக்கல்லை சேர்ந்த பிரவீன்குமார், கோவை ராமநாதபுரத்தை சேர்ந்த வினோத் ஆகியோர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு, தார்வார் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கடத்தி வந்து சப்ளை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிரவீன்குமார், வினோத் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்திய போது போதை மருந்து கடத்தலுக்கு முக்கியமாக செயல்பட்டது கென்யா நாட்டை சேர்ந்த 26 வயது இவி பொனுகே என்ற இளம்பெண் என்பதும் தெரியவந்தது. இவர் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவரது கூட்டாளி உகாண்டா நாட்டை சேர்ந்த காபோன்கே என்பவரை சந்திக்க சென்றபோது கோவை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து கோவை கொண்டு வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கைதான கென்யா பெண் இவி பொனுகே தார்வார் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் சட்டக்கல்வி படிப்பதற்காக தங்கியுள்ளார். படிப்பை முடிக்கவில்லை. மேலும் அவரது விசாவும் காலாவதியாகியுள்ளது. தொடர்ந்து தார்வார், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியிருந்து கொண்டு ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்டு போதை மருந்து சப்ளை செய்துள்ளார். உகாண்டா நாட்டை சேர்ந்த அவரது கூட்டாளி காபோன்கே சிறையில் இருந்து கொண்டே போன் மூலம் வரும் தகவலின் அடிப்படையில் அந்தந்த இடங்களுக்கு கென்யா பெண் போதை மருந்தை அனுப்பி வைத்துள்ளார். நேரடியாக கொடுக்காமல் ஆன்லைன் மூலம் பணத்தை பெற்றுக்கொண்டு போதை மருந்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை லொகேஷன் மூலம் அனுப்பி எடுத்துக்கொள்ள செய்வார். வாங்க வருபவர்கள் செல்போன் லொகேஷன் அடிப்படையில் சென்று அங்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் போதை மருந்தை எடுத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாக கைதான கென்யா பெண் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். இந்த பணத்தை உகாண்டா நாட்டை சேர்ந்த மற்றொரு நண்பரான டேவிட் என்பவர் டெல்லியில் தொடங்கியிருந்த வங்கிக் கணக்கு மூலம் இவி பொனுகே பெற்று வந்துள்ளார். இந்த கணக்கை போலீசார் ஆய்வு செய்தபோது 49 லட்சம் ரூபாய் இருந்துள்ளது. அதனை முடக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். பெங்களூரு சிறையில் இருந்து கொண்டே போதை மருந்து கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டு வரும் காபோன்கே என்பவரை கர்நாடக போலீஸ் மூலம் கைது செய்யவும் கோவை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். கைதான கென்யா பெண் உட்பட 3 பேரும் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருளை சப்ளை செய்த கும்பலை பிடித்த தனிப்படையினரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.